புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மற்றும் பெங்களூரு விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் இணைந்து நடத்தும் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி 2025 இதன் தொடக்க விழா கடற்கரை சாலை பழைய துறைமுக வளாகத்தில் ஜனவரி மாதம் 21ஆம் தேதியன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கே. கைலாஷ்நாதன் அவர்கள் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டார். அறிவியல் மாதிரிகளின் செயல்பாடு குறித்து மாணவர்களிடம் கேட்டறிந்தார். மாணவர்களின் திறனை பாராட்டினார். மாண்புமிகு முதலமைச்சர் நா. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு உள்துறை மற்றும் கல்வி அமைச்சர் ஆ. நமச்சிவாயம் அவர்கள், கல்வித்துறை செயலர் ஜவஹர் அவர்கள், இயக்குனர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள், விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியக இயக்குனர் சஜு பாஸ்கரன் அவர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். இக்கண்காட்சியானது ஜனவரி மாதம் 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியிலே நம்முடைய பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் நேரடியாக வந்து பார்வையிட்டு நம்முடைய மாணவ மாணவிகளுடைய அரிய கண்டுபிடிப்புகளை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அந்த நிகழ்வானது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு மாணவர்கள் மிக சிறப்பான முறையிலே தங்களுடைய கண்டுபிடிப்பை எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்களும் முதல்வர் அவர்களும் அவர்கள் சென்று நேரடியாக அந்த மாணவ மாநிலத்திலே அவர்கள் விளக்கி சொல்லுகின்ற பார்க்கின்ற பொழுது தங்களுடைய கண்டுபிடிப்புகளை மிக சிறப்பான முறையிலே இன்றைய தேவைக்கேற்ப அதை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏனென்றால் இன்றைக்கு பல்வேறு விதமான நம்முடைய வாழ்வியல் மாற்றங்கள், நம்முடைய நடைமுறையிலே மாற்றங்கள், சுற்றுச்சூழலிலே மாற்றங்கள், பல்வேறு நிலைகளிலே மாற்றங்களை ஏற்படுகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நம்முடைய மனித சமுதாயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது என்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அதற்கு நமக்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு சிலவற்றை நாம் பார்த்தோமேயானால் இன்றைக்கு சுற்றுச்சூழலில் இருந்து நம்முடைய மனித சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது இன்றைக்கு அவசியமாக ஒன்றாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் அதை போன்ற கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதனால்தான் நான் பாரத பிரதமர் அவர்கள் கூட இன்றைக்கு நிறைய இடங்களிலே அதற்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பவர்களுக்கு ஊக்குவிப்பதற்காக ஸ்டார்ட் அப் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி, ஸ்டார்ட் அப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக கண்டுபிடிக்கப்படுகின்ற நம்முடைய பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் கண்டுபிடிக்கின்ற அந்த சிறப்பான கண்டுபிடிப்புக்கு அரசாங்கம் அவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும். அவர்களுக்கு நிதியை கொடுத்து அதன் மூலமாக அவருடைய கண்டுபிடிப்பை ஊக்குவிப்பதன் மூலமாக புதிய கண்டுபிடிப்பை நம்முடைய நாட்டிலே, இந்திய நாட்டிலே உருவாக்குவதற்கான நடைமுறையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த திட்டத்தை அவர்கள் ஆரம்பித்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் செயலர் கூட பேசிட்டு இருந்தார். வரும்பொழுது இந்த கண்காட்சிக்கு வருவதற்கு முன்பாக நம்ம கூட நம்முடைய ஸ்டார்ட் அப்ஸ்ல இது சிறந்து விளங்குகின்ற நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய அரசின் சார்பாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசிற்கு இருக்கின்றது. எனவே அதை போன்ற உள்ள நம்முடைய மாணவ மாணவிகளை ஊக்குவிப்பதற்காக அவர்களுக்கான நிதியை புதுவை மாநில அரசினுடைய நம்முடைய தொழில்துறை மூலமாக கொடுப்பதற்கும் இந்த அரசாங்கம் தயாராக இருக்கின்றது என்ற தகவலையும் இந்த நேரத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அறிவியல் கண்காட்சியானது புதுச்சேரியில் நடைபெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கண்காட்சி தொடர்ந்து நடைபெறும் என்று கூறியிருப்பதும் பாராட்டுக்குரிய ஒன்று. ஒரு இளம் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்கின்ற அளவிற்கு இந்த கண்காட்சி, அறிவியல் கண்காட்சி நடத்தப்படுகின்றது. குறிப்பாக மாணவ செல்வங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும், புதிய படைப்புகளை உருவாக்க வேண்டும், அறிவியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் மிக முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த கண்காட்சி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. நம்முடைய மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கான ஒரு கண்காட்சி, மாநில அளவிலான பள்ளிகளுக்கான ஒரு கண்காட்சி, இப்படி தொடர்ந்து பூச்சி நடைபெறுவது வழக்கம்.
பொதுவாக ஒரு நாடுடைய முன்னேற்றம் என்பது ஒரு அறிவியல் தொடர்பான நிலையில் உயர்ந்து இருப்பது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. வளர்ந்த நாடுகள் என்று சொல்லுவோம். எதில் வளர்ந்த நாடு இருக்கின்றது என்று பார்த்தால் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்ற ஒரு நாடாகத்தான் அது இருக்க முடியும். ஒரு அறிவியல் சிறந்த ஒரு நாடாகத்தான் இருக்க முடியும். பல விஞ்ஞானிகள் கொண்ட நாடாகத்தான் அது இருக்க முடியும். ஆனால் நம் மாணவ செல்வங்கள் இது போன்ற அறிவியல் புதிய படைப்புகள் இவற்றிலெல்லாம் நாட்டம் கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றவாறு அரசானது தேவையான உதவிகளையும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கின்றது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி, மருத்துவம், விவசாயம் இப்படி பல துறைகளில் நம்முடைய அறிவியல் சார்ந்த வளர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதை பார்க்கின்றோம். நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்ரோ பார்க்குறோம், வியந்து பார்க்கிறோம். உலக நாடுகளே வியந்து பார்க்கின்ற ஒரு நிலையில் எத்தனை சிறந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. மருத்துவத்தில் கொரோனா காலத்தில் நம்முடைய மருத்துவத்துறை சார்ந்த அறிஞர்கள், விஞ்ஞானிகள் தேவையான மருந்தை நமக்கு கண்டுபிடித்து கொடுத்ததனால் எத்தனை உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது, உலகில் எத்தனை உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது, மற்றையெல்லாம் நாம் எண்ணி பார்த்து மகிழக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய நாட்டினுடைய உற்பத்தி விரைவாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் கூறி வருவதை நாம் பார்க்கிறோம். உள்நாட்டு உற்பத்தி பெருக வேண்டும். அப்படி உள்நாட்டு உற்பத்தி என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது அது அறிவியல் சார்ந்த நிலை இருந்தால்தான் அந்த உள்நாட்டு உற்பத்தியை நம்மால் பெருக்க முடியும். புதிய கண்டுபிடிப்பை நம்மால் கொண்டு வர முடியும். அதற்கு மாணவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். இளம் விஞ்ஞானிகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். மாணவர்களுக்கு தேவையான ஆராய்ச்சி கூடங்கள் சிறப்பாக அமைக்கப்பட வேண்டும். அதற்கான உதவியை நாம் செய்து கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். அது புதுச்சேரியில் போய் அது நடந்து கொண்டிருக்கின்றதா என்று நாம் சற்று எண்ணி பார்க்கலாம். நம்முடைய அரசானது இளம் விஞ்ஞானிகளை ஊக்குவிப்பதற்கும் மாணவ செல்வங்களை ஊக்குவிப்பதற்கும் அறிவியல் சம்பந்தப்பட்ட செய்தி அறிந்து கொள்வதற்கும் நாட்டு கொள்வதற்கும் உரிய நடவடிக்கையை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அதற்கு தேவையான வசதி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சுற்றுச்சூழல் துறையானது ஊக்கத்தொகை அளித்து வருகின்றது. புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கின்ற மாணவர்களுக்கு, இளம் விஞ்ஞானிகளுக்கு தேவையான உதவிகளை அது செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால் மாணவர்கள் அறிவியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை அறிந்து கொள்வதில் நாம் நாட்டம் கொள்ள வேண்டும். What is striking about the entire science exhibition this year is that it deals with the contemporary subjects. That is very, very important. What is there in the society, what is talked about in the society, that is being reflected in this system. For example, I know that students from Kerala had exhibited Arjun's lorry. You must understand, it's a very big news. For 100 days, the entire media, whether electronic media or print media, you open that media, the TV, you will find only about Arjun. How to save Arjun. 100 days it went on. It was a landslide on a national highway by which a truck was thrown away into the river, and it took almost 100 days to really recover the truck. I mean, we have heard a lot of debates on the TV how the truck can be identified and taken out of the river, but no one ever talked what should have been done to see that there are certain systems in the truck itself, so that in case of such accidents take place, automatically it can be rescued or it can be identified. But I was very happy to see a contemporary subject, entire one exhibit was totally on how to save Arjun. That is a very important thing.
Another important thing which I noticed was, we came from Kerala, the recent landslide in Wayanad. I mean, again the entire media was, and almost 3.5 crores people of Kerala were totally involved in that entire accident, in the incident. But no one really told us, I never seen any of the programs where it says how it could have been avoided or how such a disaster could have been identified well in advance. Because mostly it was a human angle which was given, how to rescue people, how to rehabilitate the people, but not how this tragedy could have been avoided. So I was very happy. That's why I said it's a contemporary subjects. Like I saw some exhibits from Tamil Nadu. Once again you open the entire media, every day is full of news about road accidents. I mean, one gets up early in the morning, looks at it, and you start the entire day with a negative approach because you're seeing deaths on the roads because of the accidents. I'm very happy that very simple techniques, how if we put into practice, could avoid such accidents in this. I remember 60 years back when we were back, the students, 65 years back in the students, the kind of exhibits you used to have in the science fair and what you have in the science fair are totally different. So my congratulations to all the participants who participated in this thing and all the professors who groomed these children into this thing. If you look at India, Honorable Prime Minister Sri Narendra Modi has created a system what is called a startup ecosystem. Today any youngster can translate his imagination into practical things. So there's a very strong ecosystem, whether it is in the schools or the colleges, technical institutes, very strong ecosystem, and which has been patented and they go into the manufacturing sector. And this startup ecosystem is what is going to stand India high in the probability of the nations. Because we are talking about, Honorable Prime Minister is talking about Vikasit Bharat, developed India by 2047. It will be you who are sitting here who would be leading that India in 2047. I can imagine the kind of vision which you carry to take the country forward, and I am sure in your hands India is very, very safe. Science at its core is about curiosity and relentless pursuit of answers to the questions that shape our world. Today we see curiosity in action as students explore fields ranging from space research to sustainable energy, from robotics to environmental conservation and many other exciting areas which I could see in the exhibitions here. The work you have done, your scientists, will not only contribute to the ever-evolving field of science, but also to betterment of the society. Truly, science is not confined to boundaries. It thrives when we share the knowledge from one another. The collaboration between Directorate of School Education, Puducherry, and Visvesvaraya Industrial and Technological Museum, Bangalore, along with the National Council of Science Museums, has made this event possible. I commend the reports in taking this fair a success. I got only 2 small suggestions to be made this thing. The students have made a lot of efforts, but I think the respective state governments should be in a position to give more funds so that the exhibits which are exhibited there have some quality. Whether it is thermocol, the plastics, whatever material they use, quality has to be improved because the presentation which you make makes it more impressive. And secondly, I have had a discussion with the Education Minister
that most of our schools and ITIs and polytechnic students should be asked to come and see this exhibition over till the next 25th of January, because 7 states of India are representing, and these 7 states of India are supposed to be the brains of India. That's what they call. Southern India is, they call it as highly technologically advanced states. So these great brains are applying their minds and showing. I think our technology universities, ITIs and polytechnic students also should benefit from this thing. I encourage you, since you have come to Pondicherry, I encourage you to take a moment to enjoy the beautiful city of Puducherry, which is rich in natural beauty and historical significance. The French colonial architecture of Puducherry is one of the most unique and attractive features. The city's French Quarter, with its well-preserved buildings, narrow streets and vibrant colors, provide a glimpse into the city's fascinating history and cultural heritage. I strongly encourage you, take a walk around and enjoy the charming ambience of the city. It is not only a place of scientific discovery, but also for architectural beauty, which has inspired many artists, architects and thinkers over this thing. To the participants of the Southern India Science Fair 2025, I extend my sincere congratulations for your dedication, creativity and hard work. This fair is not just about presenting projects, it is about the process of learning, the joy of discovery and the spirit of inquiry that drives scientific progress. Whether you win awards or not, the experience you gain will serve you as a foundation for future endeavors. I am confident that each one of you continue to contribute the world of science in meaningful and impactful ways. Because I have always been a person who was advocating that in whatever sphere of life, in a job, your life, you must have a scientific temper. That is very, very essential in this thing. I would like to appreciate the organizing committee, the coordinators, the volunteers and the supporting staff for their tireless efforts in bringing this event to life. As I declare the Southern India Science Fair 2025 officially open, I encourage all of you to explore, engage and learn. Let this event spark new ideas and inspire the next generation of innovators who are going to take India to the developed India 2047 and who will shape the future of science and technology in this country. I wish you all a truly inspiring and enriching experience at SIS of 2025 at Puducherry. Thank you. Southern India Science Fair 2025 Directorate of Education விஸ்வேஸ்வரய்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் மியூசியம் பெங்களூரும் சேர்ந்து நடத்துகிறோம். இதில் வந்து 6 ஸ்டேட்ஸ்லேருந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பாண்டிச்சேரி 6 ஸ்டேட்லேருந்து உள்ள ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸு, குரூப் வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க. இதில் வந்து 190 ஸ்டால்ஸ் இருக்குது. 420 பேர் வந்திருக்காங்க. அவங்களுடைய 5 நாள் ப்ரோக்ராம். இந்த 5 நாள் ப்ரோக்ராமில் எல்லா ஸ்கூல்ஸ்லேருந்து உள்ள பசங்கள் வந்து இந்த காம்படிஷனை வந்து பார்த்து கண்டு கழிக்கலாம். அதே மாதிரி இந்த காம்படிஷனில் வின் பண்ணுறவங்க இனி நேஷ்னல் லெவல் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போவாங்க. என்னோட பேர் ஆர் ஹேமலதா. நான் ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர், ஜிபிஎஸ் முருங்கை பக்கத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் சதர்ன் இண்டியா சயின்ஸ் ஃபேர்னு ஜாய்ஃபுல் லேர்னிங் கேம்ஸ் ஃபார் கிட்ஸுக்கு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு 20 வகையான கேம்ஸை டிசைன் பண்ணி உருவாக்கி வச்சுருக்கேன். இந்த கேம்ஸை குழந்தைங்க வந்து ப்ளே பண்ணும்போது அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸு இம்ப்ரூவ் ஆகுது. அதனால அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன், பேலன்ஸு, ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் எல்லாமே டெவலப் ஆகுது. இதன் மூலிமா அவங்களுக்கு அவங்களுடைய அகாடமிக்லேயும் ரீடிங், ரைட்டிங், ஹேண்ட் ரைட்டிங், ட்ராயிங்னு எல்லாத்துலேயும் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது. இந்த கேம்ஸை
இந்த கேம்ஸை இப்போ குழந்தைங்க ப்ளே பண்ணும் பொழுது ஒரு 30 நாள் நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது ஒரு மிகப்பெரிய அளவிலான அச்சீவ்மெண்ட்டாக அவங்கக்கிட்ட பார்க்க முடிஞ்சுது. அதனால் அவங்க மேக்ஸ்லேயும் சரி, அரித்மெட்டிக், ஹேண்ட் ரைட்டிங், ரீடிங்கில் எல்லாத்துலேயுமே அவங்க நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன பீட்ஸ் இருக்குது. அந்த ஒரு 3லேருந்து 8 வயது குழந்தைங்கள இந்த பீட்ஸை இந்த கேப்பில் வச்சுட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த கேப்பில் விழ வைக்கணும். அப்போது அவனுக்கு ஐயும் அந்த ஹேண்டு கோஆர்டினேட் பண்ணால் மட்டும்தான் இந்த கேப்பில் விழ வைக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாலாக மூவ் பண்ணி லாஸ்ட்டு கொண்டு வரணும். அப்போ அந்த குழந்தைங்களுடைய ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. இதனால் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு 20 கேம்ஸ் நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பேர் எம் சாந்தி. நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எம்ஜிஆர் நகர் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். SISF 2025 ஸ்டேட் லெவலில் திருச்சியில் நடந்த காம்படிஷனில் டீச்சர் கேட்டகரியில் வின் பண்ணி சவுத் இந்தியா லெவலுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். என்னுடைய ப்ராஜெக்ட் பேர் இன்ஃபினிட்டி எனர்ஜி ப்ராஜெக்ட். அதாவது சோலார் எனர்ஜியை பயன்படுத்தாமலே சோலார் பேனல்ஸை யூஸ் பண்ணி நாம் எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டிவைஸை நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். இது நமக்கு டிராஸ்டிக் சிச்சுவேஷன், அதாவது ஃப்ளட்டு, ரொம்ப க்ளவுடி சீசன், ஹெவி ரெயின், இந்த மாதிரி காலத்தில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன டிவைஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிவைஸில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சோலார் பேனல்ஸு, மிரரு, டைனமோ மோட்டார், டைனமோடைய கான்செப்டை தான் மெயினாக இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த கான்செப்ட் அடிப்படையில் ஒர்க் பண்ணுது. ஒன்று டைனமோ கான்செப்ட், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், எதிரொலிப்பு விதிகள், அடுத்தது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் அழிவின்மை விதியின்படி இது செயல்படுது. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸில் நம்ம உருவாக்கி இருக்கிறதுனால ரொம்ப எளிமையாக நம்ம எல்லா இடத்துக்குமே கொண்டு போகிற அளவுக்கு இது இருக்கும். சின்ன குழந்தை 7 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு பெரியவங்க வரைக்கும் இதை உபயோகப்படுத்தி மேனுவலாக, அதாவது மனித ஆற்றலை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை என்ன பண்ண முடியும், உற்பத்தி செய்ய முடியும். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அரசாங்கம் எதிர்பார்க்கக்கூடிய, இந்த காலகட்டத்துக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாற்று ஒரு வழிமுறையாக இது இருக்கும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த ப்ராஜெக்ட்னால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிராஸ்டிக் சிச்சுவேஷன், அதாவது எந்த ஒரு இக்கட்டான காலகட்டத்தில், எந்த ஒரு ரிசோர்ஸுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் நாமளே மேனுவலாக மனித ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்கி நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பல்ப் க்ளோ ஆகுது. அந்த பல்ப்லேருந்து நமக்கு லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த லைட் எனர்ஜி மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அதனுடைய இன்டென்சிட்டி அதிகமாகும். இங்கே மிரர் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நிறைய லைட் இன்டென்சிட்டி எனாமஸ் அமௌண்ட் நமக்கு க்ரியேட் ஆகிறது. அந்த எனர்ஜியை சோலார் பேனல் ட்ராப் பண்ணி நமக்கு எலக்ட்ரிசிட்டியாக ரீசார்ஜபிள் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்ச எனர்ஜியை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஃபர்தராக நம்ம ஒரு ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கோ இல்லை ஒரு பல்பு எரிய வைக்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் இந்த ப்ராடக்ட் எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். ஐ எம் செந்தில். இப்போ நான் முத்திரப்பாளையம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் சார். அவங்க அருட்செல்வி ஆயம்மாள் இப்போ முத்திரப்பாளையம் கவர்மெண்ட் இப்போ அந்த மிடில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் சார். நான் பாண்டிச்சேரி ஸ்டாஃப் சார். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது இப்போ ஐசிடி டெக்னாலஜியில் நம்ம ஸ்டூடெண்ட் எப்படிலாம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், அதுதான் சார் கான்செப்ட்டு. இப்போ இந்த ஐசிடியில் பார்த்தா ஆடியோ, அப்புறம் வீடியோ, அப்புறம் கேம்ஸு, அப்புறம் அனிமேஷன், அப்புறம் ஸ்டாப் மோஷன் அனிமேஷன், அப்புறம் ஆக்மெண்ட் ரியாலிட்டி, அப்புறம் வெர்ச்சுவல் ரியாலிட்டி சார். இந்த ஐசிடி டெக்னாலஜிலாம் இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது இப்போ மாணவர்களுக்கு இப்போ அந்த லெசன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுப்பாங்க சார். அப்புறம் அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கான்செப்ட் எப்பயும் அவங்க மறக்க மாட்டாங்க சார். இப்போ அது மாதிரி இந்த லேர்னிங் ஒரு ஜாய்ஃபுல் லேர்னிங்காக இருக்கும் சார். அப்புறம் இந்த கான்செப்டை அவங்களுக்கு மறக்கவே மாட்டாங்க சார். இது ஒரு ஜாய்ஃபுல் லேர்னிங் தான் சார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆடியோவில் இப்போ பசங்களுடைய இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுடைய இப்போ அந்த லெசன் கண்டென்ட்ஸ் நம்ம ஆடியோ செய்கிறோம் சார். அப்புறம் வீடியோ பார்த்தா இப்போ நம்மளாம் செய்கிறோம் சார். அந்த வீடியோவில் வர இப்போ அந்த கேரக்டர்ஸ் நம்மளாம் செய்கிறோம் சார். இப்போ பொம்மையாக செய்கிறோம் சார். இப்போ இந்த பப்பட் செஞ்சு இப்போ இந்த பப்பட் இப்போ நம்மளாம் பண்ணுற வீடியோ நான் வீட்டில் ஷூட் பண்ணுறேன் சார். அவர் க்ரீன் மேட் வச்சு நம்ம அந்த வீடியோ ஷூட் பண்ணி அந்த லெசன் நம்ம என்ன பண்ணுறோம், வீடியோ கனெக்ட் பண்ணி நம்ம காட்டுறோம் சார். சார் இது ஒரு ஆக்மெண்ட் ரியாலிட்டி ஒரு ஆப் சார். இது மெர்ஜி கியூப் எக்ஸ்ப்ளோரர். இந்த ஆப் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சயின்ஸ் இப்போ அந்த கான்செப்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் சார். இப்போ பாருங்கள் சார், இப்போ இது பார்ட்ஸ் ஆஃப் பாடி சார். இப்போ பாருங்கள் சார், உங்களுக்கு ஸ்டொமக்கு, அப்புறம் லங்ஸு, அப்புறம் பிரெயின்,
எல்லாமே காட்டலாம் சார். இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலாக இது பிரெயின் சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பாருங்கள் சார். இன்னும் நீங்கள் கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணலாம், க்ளோஸில் பார்க்கலாம் சார். அதாவது இப்போ வந்து இது வந்து ஒரு 3D மாடலாக பார்க்கலாம் சார். இதை பாருங்கள், சயின்ஸில் சார் நம்ம EVS நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அந்த பார்ட்ஸ் ஆஃப் பாடி ஒரு லெசன் வருது சார். இப்போ அந்த லெசன் பார்த்தா இதை மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆக்மெண்ட் ரியாலிட்டி யூஸ் பண்ணி நடத்தும் போது இப்போ அந்த சயின்ஸ் கான்செப்ட் வந்து அவங்களுக்கு ஈஸியாக சென்றடையும் சார். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாய்ஃபுல்லாக கற்றுப்பாங்க சார். என் பேர் செந்தமிழ்ச்செல்வி. நான் கல்வே காலேஜ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சயின்ஸ் டிஜிடியாக ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஸ்டேட் லெவலில் நான் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன், ரீஜனல் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ். இப்போ இங்கே வந்து சதர்னுக்கு நான் வந்து கலந்துக்க வந்திருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னுடைய டாபிக் பார்த்திங்கன்னா பயோடிகிரேடபிள் வேஸ்ட், அதாவது வந்து இனோவேட்டிவ் யூசஸ் ஆஃப் சுகர்கேன் பகாஸ். சுகர்கேன் பகாஸ்னால் கரும்பு சக்கை. இந்த கரும்பு சக்கையில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் செய்யலாம். அந்த பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல டென்சைல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த பிரிக்ஸை வந்து நம்ம ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்குறதுக்கு நம்ம சாயிலாக கூட அதை பயன்படுத்திக்கலாம். நான் வந்து இங்கே போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை புல். இது வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் வேல்யூஸ் இருக்குது, விட்டமின்ஸ் எல்லா விட்டமின்ஸும் இருக்குது, ACEK 4 விட்டமின்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டம்ளர், இந்த பகாஸை வச்சு சுகர்கேன் வேஸ்ட்டை வச்சு நம்ம டம்ளர் தயாரிச்சிருக்கேன். இது வந்து பயோடிகிரேடபிள், அது வந்து பிளாஸ்டிக்கு மாற்றாக நம்ம இதை பயன்படுத்தலாம். அடுத்தது பிரிக்கெட்ஸ், இது சுகர்கேன் பிரிக்கெட்ஸு, இது வந்து நம்ம பார்பிக்யூ செய்யறதுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம வீட்டில் கூட நம்ம குக்கிங்க்கு அதை எரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே மஷ்ரூம் வளர்க்குறதுக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நம்ம இது சாயிலாக நம்ம அதை யூஸ் பண்ணலாம். வைக்கோல் தான் யூஸ்வலி அதான் பயன்படுத்துவாங்க. நான் வந்து இந்த பகாஸை பயன்படுத்தி இந்த மஷ்ரூமை வளர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம சாயிலாக பயன்படுத்தி அதில் சீடை போட்டோம்னா இந்த மாதிரி மஷ்ரூம்ஸ், இது ரொம்ப மஷ்ரூம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், இதுக்கு வந்து என்ன நிறைய நியூட்ரியன்ஸ் வேல்யூ இருக்குது, ஆன்டி கேன்சரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி வைரல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால் இதை நம்ம வளர்க்குறோம். இது பசங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கணுன்ற ஒரே நோக்கத்தோட வேஸ்ட் நிறைய சுகர்கேன் ஜூஸ் கடையில் பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட்டாக போடுறாங்க. அது வந்து லேண்ட்ஃபில்ஸில் அது வந்து நிறைய லேண்ட் பொல்யூஷனை க்ரியேட் பண்ணுது. அந்த ஒரு அவேர்னஸை பசங்களுக்கு கொடுக்கணுன்ற நோக்கத்தோடையும் எங்களுடைய இது லெசன்லேயும் இருக்குது, கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு. அப்புறம் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் நான் இந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. My name is Ajay from Puducherry. My project name is Smart Pet Feeder. This IoT based pet feeding system is designed to automate the feeding and watering process for pets using a Wi-Fi-enabled module. This system connects to the Blink app, allowing pet owners to control and monitor feeding times, quantities and water levels. The survey motor controls the food dispenser and a water pump manages the water supply. The app notifies user about feeding schedule, water level and feeding status. It is the best solution for busy pet owners. The demonstration of my project was after opening the Blink app. Open the project. Here, when we press the feed button, the survey motor rotates and the food will be supplied to the pet. When we press the stop button, the survey motor rotates and the food feeding will stop. In this way, the food will be supplied to the pets. When we press the water button, the water will be supplied to the pets. And when we press again the water button, the water supply will stop. In this way, the water will be supplied to the pets. என் பெயர் வரலட்சுமி. அரசு தொடக்கப்பள்ளியில் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்துட்டு வரேன். காலாப்பட்டு குப்பம் பள்ளியில் நாங்கள் 100க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகளை பராமரித்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கும் அதோடைய பயன்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு வரும். இது எல்லாமே எங்கள் பள்ளியில் பணிபுரிகிற அனைத்து ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், எங்களுடைய உயர் அதிகாரியான மிஸ்டர் குலசேகரன் சார் அவருடைய முழு ஊக்குவித்தலும் வழிகாட்டுதலுடைய நாங்கள் இது செஞ்சிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி மாணவர்களுக்கு காய்கறிகள், கீரை வகைகள், அது எதனால் நம்ம இயற்கையில் பண்ணணும், எதனால் செயற்கை உரங்களை தவிர்க்கணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறோம். அடுத்து லெமன் கிராஸ் செடி எதுக்காக வச்சுருக்கோம்னா பூச்சி தொல்லைகள் எதுவுமே இருக்காது. எங்களோட வயலை சுற்றி எல்லா இடத்துலையுமே அந்த செடியை வச்சுருக்கோம், பூச்சி தொல்லைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி ட்ரிப் இரிகேஷன் மூலயமா தான், சொட்டு நீர் பாசனம் மூலயமா தான் நாங்கள் தண்ணியை சிக்கனமும் படுத்துகிறோம். அதே நேரத்தில் அனாவசியமாக எங்கேயும் தண்ணி தேங்காமல் இருக்கிறதையும் பார்த்துக்கிறோம். இதற்காக எங்களுடைய பள்ளியில் இயற்கை உரமாக நாங்கள் என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கோகோபிட் சார். இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 30 rupees தான். இதை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இதே மாதிரி 4 times அதிகமாகும். இந்த கோகோபிட் இப்படி கிடைக்கும்போது உள்ளே வந்து இது ஏற்கனவே யூஸ் பண்ண ஆரோ வாட்டர் கேனு, இதுக்கு அடியில் ஹோல்ஸ் போட்டிருக்கேன்.
கொஞ்சோண்டு கோகோ பீட் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சாயில் போட்டிருக்கேன். இதில் என்னெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுறோம்னா, நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தி தேவையில்லைன்னு தூக்கி போடுற மக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் இதில் பயன்படுத்துகிறோம். டீ வடிகட்டுறதுல இருந்து பழத்தோடைய தோல்கள், காய்கறி தோல்கள், நம்ம சாப்பிட்டு மீதமாகிற சிக்கன் பீஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே மக்க செய்து இயற்கையான பசுமையான ரிச் கம்போஸ்டாக நமக்கு இது கொடுக்கும். ஸோ ஒரு லேயர் அது போட்டுட்டு டெய்லியுமே நம்ம வீட்டில் கழிவு வருது இல்லையா, அந்த கழிவை போடுறோம். அதுக்கு மேலே மறுபடியும் இந்த கோகோ பீட் போடுறோம். அதுக்கு மேலே மறுபடியும் கழிவை போடுறோம். இது சீக்கிரமாக உரமாக மாறுறதுக்காக பெர்மெண்டேஷனுக்காக என்ன பண்ணணும்னா, அரிசி கழுவுன தண்ணி அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டாக புளிச்சு போன தயிர் இருக்கு இல்லையா, அதை தண்ணியில் கலந்துட்டு இதை ஸ்ப்ரே பண்ணணும். டெய்லியுமே நம்மளோட வேஸ்ட்டை போட்டுட்டு மேலே கோகோ பீட்டை ஸ்ப்ரே பண்ணி மூடி வச்சிட வேண்டியதுதான். அது இயற்கை உரமாக மாறிடும். எப்போனா 30 நாளைக்கு மூடி வச்சிருக்கணும் சார். இது 30 நாள் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா இதே மாதிரி அடுத்த பாக்ஸ் அதை ஃபில் பண்ணும்போது இது 30 டேஸ்க்குள்ள இது நமக்கு நல்ல உரமாக இருக்கும். இதுக்கு கீழே ஹோல்ஸ் போடணும். கீழே டேப் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, அந்த ஃபெர்மெண்டேஷனுக்காக இந்த ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லையா, அந்த வாட்டர் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு இது வழியாக இதில் லீக்கேஜ் ஆகும். அப்போ அதையும் டைரெக்டாக தண்ணியை பிடிச்சி நம்ம செடிக்கு ஊற்றலாம். அப்போ செடி என்ன ஆகும் அப்படின்னா, செடி வேர்களுக்கு ஊற்றுறது மூலமா நிறைய வேர்கள் துளுத்து நமக்கு நிறைய பூக்களும் காய்களும் கிடைக்கும். இதுக்காக நம்மளுடைய விவசாயிகள் அனாவசியமாக போயிட்டு அந்த யூரியா, கம்போஸ்ட் அது இது நிறைய பொருட்களை செயற்கை உரங்களை கொட்டி நம்மளுடைய மண்ணையும் மலடாக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதை மாதிரி இயற்கை உரங்களை கொடுக்கறது மூலயமா நமக்கு உயிர் கொடுத்து நம்மளை காத்து கொண்டிருக்க இந்த பூமிக்கு நாம திரும்பி உயிரை கொடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய மண்புழுக்கள் வளர்ந்துருக்கிறது நீங்க இதுல பார்க்கலாம். இது 30 days ஆஃப்டர் 30 days அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ரிச் கம்போஸ்டாவே கிடைக்கும். இதோட மெயின் என்னன்னா, நம்ம வீட்டில் நம்ம குப்பைகளை எல்லாத்தையுமே உரமாக மாற்றுறதுனால நிலத்தையும் பாதுகாக்கிறோம். குப்பைகளை கொட்டுறதுனால நீரும் நமக்கு பாதுகாக்கப்படுது. செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி மண்வளம் செழிக்க பூமி தாயை காப்போம், நிலையான வளர்ச்சி அடையும். என்னுடைய பள்ளி காலாப்பட்டு குப்பம் கடல் பகுதி அப்படின்றதுனால அங்கே நிறைய மீனுடைய கழிவுகள் கிடைக்கும். ஸோ அப்போ மீன் நிறைய பேர் வாங்கிட்டு அங்கேயே வேஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, அதோட வேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு மீன் அமிலம் தயாரிச்சிருக்கேன். இது எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா, 1 கிலோ மீன் வேஸ்ட்னா 1 கிலோ நாட்டு சக்கரை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்ல டைட்டாக ஏர் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிடணும். ஆஃப்டர் 30 to 45 டேஸில் இது நல்லா மக்கி உரமாக மாறிடும். அது என்ன ஆகுதுன்னா, கூர்மம் ஆனதுக்கப்புறம் நல்ல வடிகட்டி நம்ம இதை 1 லிட்டருக்கு 1 ml தான், அதை நான் 100க்கு 1:100 அப்படின்ற பர்சன்டேஜில் தண்ணியில் கலந்து சொட்டு நீர் பாசனம் மூலயமா நாங்கள் எங்களுடைய செடிகளுக்கும் பாசுகிறோம். மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம். இதே முறையில் பழக்கரைசல் இருக்குது சார். நம்மளுடைய வயல்வெளிகளில் வீணாக போகிற காய்கறிகள், பழங்கள், பப்பாளி பழம்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பழங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு அது கூட நாட்டு சர்க்கரையெல்லாம் மிக்ஸ் பண்ணி 30 to 45 நாள் இதே முறை தான் புளிக்க வச்சிருந்து அதுக்கப்புறம் அதையும் நம்ம வேர்களுக்கும் பயன்படுத்தலாம், ஸ்ப்ரேவும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முட்டை கரைசல் இருக்குது, ஈயம் கரைசல் இருக்குது, இலை கரைசல் இருக்குது, 5 இலை கரைசல் இருக்குது. அதோடைய முறைகள் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். இதன் மூலமா நம்மளுடைய குப்பைகளை இப்போ நம்ம எல்லாரும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். நம்ம நிறைய குப்பைகளை உற்பத்திப்படுத்துகிறோம். அப்போ அந்த குப்பைகளை உரமாக மாற்றுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேணும். அப்படி வரும்போது இந்த நாட்டிலையும் சரி இந்த உலகத்திலேயே குப்பை வண்டிகளை குறைக்கலாம். எல்லா குப்பைகளுமே மக்கக்கூடிய எல்லா குப்பைகளுமே இயற்கையான முறையில் பசுமை உரமாக மாற்றும் பொழுது மக்காத பொருட்கள் எல்லாமே திரும்பி மறுசுழற்சிக்கு ரீசைக்கிளுக்கு போயிடும். ஸோ அதனால குப்பைகளே இல்லாத நாடு நம்ம உருவாக்கணும் அப்படின்னா இதை மாதிரியான இயற்கையான முறையில் எப்படி இயற்கை உரத்தை தயாரிக்கணும் அப்படின்ற கம்போஸ்ட் பாக்ஸை நம்ம ரெடி பண்ணலாம். நம்மளுடைய ஆதி காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, எல்லார் வீட்லையும் மாடு இருக்கும், மாட்டு தொழுவம் இருக்கும். மாட்டோடைய சாணத்தை என்ன பண்ணுவாங்க, ஒரே இடத்துல கொட்டி வச்சிருப்பாங்க. வீட்டோட குப்பைகளையும் அதிலே கொட்டுவாங்க, சாணம் கொட்டுவாங்க, குப்பைகளை கொட்டுவாங்க. அது மக்கி நல்ல உரமாக மாறிடும். இப்போ நம்ம எல்லாரும் அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம், இல்லை பக்கத்தில் இடம் இருக்குது, இடம் இல்லாதனால வாழ்ந்துட்டு இருக்கோம், வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்றதால இந்த கம்போஸ்ட் பாக்ஸை நம்ம எல்லாரும் முறையாக பயன்படுத்தலாம். இது அரசே இதை எடுத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது மூலயமா குப்பை இல்லாத நாடை நம்ம உருவாக்கி அனைவரும் நிலையான வளர்ச்சியை அடையலாம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. என்னோட பேர் நிரஞ்சனா ஹேமலதா, பட்டதாரி ஆசிரியராக ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, கம்பி இல்லா மின் இணைப்புங்க. நம்ம இப்போ எப்படி சார் நம்ம வீட்டுக்கு கரண்ட் வருது, இபி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இபி
இபி டவர்லேருந்து இபி டிரான்ஸ்ஃபார்மருக்கு வருது, இபி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இபி போஸ்ட்டுக்கும், இபி போஸ்ட்லேருந்து இபி லைன் மூலமாக நம்ம வீட்டுக்கு கரண்ட் வருதுங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் வந்தாலும் நம்மளுக்கு இதில் நிறைய ஆபத்துகள் இருக்குது. மழை காலங்களில் கம்பி அருந்து விழுந்து அதனால் பல இறப்புகள் ஏற்படுது. பறவை இனங்கள், சிட்டுக்குழி இனங்கள்லாம் சாகுறது. மேற்கொண்டு இந்த இபி போஸ்ட் இபி லைன் அமைக்கிறதுக்கு எண்ணற்ற தொழிலாளர்கள் தேவைப்படுறாங்க. அதனால அரசாங்கத்துக்கு அதிகமான செலவாகுதுங்க. என்னுடைய ப்ராஜெக்டில் என்ன அப்படின்னா இந்த இபி போஸ்ட்டும் இபி லைனும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து காப்பர் காயில் மூலமாக வீட்லேயும் அதே மாதிரி ஒரு காப்பர் காயில் செட் பண்ணிடணும். இந்த காப்பர் காயிலுக்கும் இந்த காப்பர் காயிலுக்கும் மியூச்சுவல் இண்டக்ஷன், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், நம்ம மைக்கேல் ஃபாரடே அவரோட கான்செப்ட் படி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலமாக வீட்டுக்கு இபி பவர் டிரான்ஸ்மிட் பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம் சார். இதில் இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்டில் வந்து இதை டிரான்ஸ்ஃபார்மரை அசீவ் பண்ணிக்கணும். இது ஒரு வீடு, இது ஒரு வீடுங்க. இந்த வீடு இதோட அட்டாச் ஆகிருக்கு, இந்த வீடு கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அது மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த இதில் எந்த பேட்டரியும் நான் ஃபிட்டப் பண்ணல, இந்த வீட்லேயும் எந்த பேட்டரியும் இல்லை. இப்போ இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நான் பவர் கனெக்ஷன் கொடுக்குறோம், டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இதை அஷ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் பவர் கனெக்ஷன் கொடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் செட் பண்ணியிருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா 220 வோல்ட்ஸை 6 வோல்ட்டாக நம்மளுக்கு கன்வே பண்ணி தரும். அது இந்த மாஷ்பெட் அப்படின்றது மூலமாக புஷ் பண்ணி இந்த காப்பர் காயிலுக்கு வருது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய 6 வோல்ட் கரண்ட் வந்து இங்கே எனக்கு பல்பு எரிய வைக்குதுங்க. அதே போல் இந்த பக்கம் இருக்க வீடு இப்போ பாருங்க, இப்போ வந்து எரியல. ஏன்னா எனக்கு இந்த செட்டப்பில் வந்து எனக்கு 20 சென்டிமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸுக்கு தான் எரியும். இப்போ இது வந்து பக்கமாக நம்ம வைக்கும்போது லைட்டு வந்து எரியுதுங்க. பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது காப்பர் காயில் மூலமாக, இல்லை ரேடியோ வேவ் ஃப்ரீக்வன்சி மூலமாக நம்மளுக்கு பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது. இதை நம்ம வந்து கவர்மெண்ட்டு இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணினாங்க அப்படின்னா இதனால் நம்மளுக்கு நிறைய ஆபத்துகள் தடுக்கப்படுது. நான் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு அறிவியல் படத்தில் வேலை செய்கிற பிஎம்எஸ் இடமிச்சு பாலர் ஸ்கூல் வந்து டெவலப்மெண்ட்டில் வந்திருக்கேன். ஸோ என்னோட கண்டுபிடி வந்து ஸ்டீம் குக்கர். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் ரிப்பேர் ஆன ஃப்ரிட்ஜ் வந்து எடுத்து போகிற ஒயர், சாதாரண ஒயர் எடுத்து அந்த ஒயரை வந்து ரிங்கு மாதிரி செட் பண்ணிட்டு 2 முனையை எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் ஹோல்ஸ் பண்ணி ஃபிட் பண்ணிட்டு இதுக்கு மேலே மூடியில் ஒரு குக்கர் நான் ஃபிட் பண்ணிட்டு இது வந்து ஃபுட்டு மேக்கர். இது ஆவியில் வைக்கிற எல்லா பொருளும் இதில் வரும். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுனாக்கா ஸ்டவ் பற்ற வந்து சைடில் ஒரு வெப்பத்தை அந்த இது வரைக்கும் வாட்டர் இருக்குங்க. இது வரைக்கும் இந்த பாட்டம் வரைக்கும் வாட்டர் இருக்குது. இந்த வாட்டர் நிறையா வந்துட்டு இங்கே வந்த உடனே ஆவி ஆகுது, ஹீட் ஆகி அந்த ஹீட் ஆகணும் ஆவி வெளியே போயிட்டு இந்த வழியாக இது மேலே வரும். இதனால் குக்கர் அடிக்கப்படுது, இந்த அடிக்க ப்ரெஷர் மாதிரி வரும். நம்ம ஆவியில் வைக்கிற அனைத்து பொருளும் தயாரிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ½ அன் ஹவர் சமைக்கிறதுக்குள்ள இட்லி செஞ்சிடலாம், புட்டு செஞ்சிடலாம், சுண்டல் செஞ்சிடலாம், முட்டை வச்சிடலாம், உருளைக்கிழங்கு வச்சிடலாம், எல்லாமே வச்சது. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊட்டத்தை சாப்பிடலாம். ஆவியில் வச்ச உணவு சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நோய் நொடி வாழலாம். 2வது 5 சயின்டிஃபிக் கான்செப்ட் செயல்படுது. வெப்ப கடத்தல், வெப்ப கதிர்வீச்சல், வெப்பச்சலனம், ஆவி சுவை நீர்மாதல், இந்த மாதிரி ஆற்றல் அழிவின் மீது 5 தத்துவம் செயல்படுது. அது இங்கிலீஷில் வந்து லா ஆஃப் கன்சர்வ் எனர்ஜி, ரேடியேஷன், கண்டக்ஷன், கன்வெக்ஷன், கண்டென்சேஷன். ஸோ 5 சயின்டிஃபிக் இதை வந்து மாணவ ஈஸியாக செஞ்சுக்கலாம். அதாவது வெப்பம் எப்படி கடத்தப்படுது, வெப்பத்தை ஹீட் ஆகுது, இந்த வழியாக ஆவியை தண்ணி சூடாகி மேலே வந்தோடனே ஆவி சுண்ணருமாது. அப்புறம் ஆற்றல் அழிவு மீதி இது வர ஆற்றல் ஒரு ஆற்றல் மாற்றப்படுது, இயக்காற்றல் வெப்பாற்றல் மாற்றப்பட்டு வெப்பாற்றல் மூலமாக உணவு தயாரிக்கப்படுது. ஸோ ஆற்றல் அழிவது இல்லை. ஏன்னா 5 காமிச்சிடலாம். ரொம்ப அதே மாதிரி இருந்தால் அடுத்து என்னுடைய தலைமையினா கன்சர்வேஷன் எனர்ஜி இல்லையா, ஆற்றல் சேமிப்பு. இப்போது இந்த பல்பு போட்டால் எந்த விதமான சவுண்டும் வரல. அது இந்த மாதிரி குண்டு போய் பயன்படுத்தாக்கா போட்ட உடனே சவுண்டு இருக்குது. ஸோ அந்தளவு வெப்பத்தை வெளியிடுது. இதனால் வந்து நம்ம கரண்ட் போய் அதிகமாக கட்டுறோம். அதனால சிஎஃப்எல் பல்பு, எல்இடி பல்ப் பயன்படுத்தினா ஆற்றல் சேமிக்கலாம். 1 யூனிட் மின்சாரம் நமக்கு வர்றதுக்கு வந்து அரசாங்கம் 5 யூனிட் மின்சாரம் தயாரித்து அனுப்புது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பொறுத்து இருந்தால் நம்ம நாட்டு மக்கள் சேவை செய்ய இருக்கோம். ஆற்றலை சேமிக்கலாம், கரம் கொடுப்போம், ஆற்றல் சேமிப்போம். நன்றி ஐயா, வணக்கம். My name is Meghla. I am working in middle school, Pakkamudiyampai. My exhibit is coin and currency note collections. அஷ்டசாஸ்திரா அப்படின்ற ஒரு புத்தகத்தில் சாணக்கியன் அப்படின்றவங்க ரிட்டன் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா அதில் தங்க காசு, வெள்ளி காசு, காப்பர் காசு, லெட்டு காசு இதெல்லாம்
பயன்படுத்தினாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கே தவிர அதுக்கு வந்து நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்லை. இது வந்து 240 BCயில் அவங்க சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 6th century 600 BCலேருந்து தான் நம்ம காயினேஜ் ஹிஸ்ட்ரி ஆஃப் காயினேஜ் இந்தியாவோட நம்ம வகைப்படுத்திட்டு வரோம். இதில் முதல் காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சுமார் காயின். இதுதான் 6th centuryயோட ஃபஸ்ட்டு காயின் அப்படின்னு சொல்லி நம்ம இதை பாரம்பரியமாக இதை பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கௌரி ஷெல்ஸ். இந்த கௌரி ஷெல்ஸை வந்து இதையும் மணியாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கும் அடுத்தது நிக்ஷ்கா அப்படின்ற ஒரு தங்க நாணயத்தை தான் நம்ம அதுக்கு அடுத்ததாக பயன்படுத்தணும். இந்த தங்க நாணயத்துக்கு அடுத்ததாக மெட்டலில் செய்யப்பட்ட நாணயங்களை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். கடைசியாக நம்ம ருப்பீஸ் அப்படின்ற இந்த நாணயங்களுக்கு வந்துட்டோம். இந்த ருப்பீஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இந்தியாவோட ஃபாதர் ஆஃப் காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷஷா சூரி அப்படின்றவங்க இந்தியாவை 5 ஆண்டு காலங்கள் வந்து ஆண்டிருக்காங்க. 1540 to 1545 அது வரைக்கும் 5 years அவர் ரூல் பண்ணியிருக்காரு. அவர் ரூல் பண்ணிட்டு இருக்கப்ப ஃபர்ஸ்ட் வெளியிட்ட வெள்ளி காயின் அது 178 கிரெயின்ஸ். அந்த வெள்ளி காயினை தான் ருப்பியா அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதுல தான் நம்ம ருப்பியா அப்படின்ற ருப்பீஸ்ன்ற வார்த்தையை நாம பழக்கப்படுத்திட்டு வந்தோம். இங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா காயின்ஸ் விடுதலைக்கு முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட காயின்ஸ் எல்லாம் இங்கே நான் டிஸ்பிளேல வச்சிருக்கேன். இதில் ஸ்பெசிஃபிக்காக இதை பார்த்தீங்கன்னா 1845 வந்த ½ அனா காயின். இது கன்சிடர் ஆஸ் எரர் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னா இந்த காயினோட பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ட் லெட்டர்ஸ் எல்லாமே கலக்கியாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். இதை நீங்கள் இந்த கண்ணாடியில் வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா தான் அந்த ½ அனா அப்படின்றது கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். அதனால இது எரர் காயின் வரும். அடுத்தது 8 அனாஸ். இந்த 8 அனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான் மின்டெட் பண்ணாங்க. 1019 and 1020 மட்டும்தான் இது மின்டெட் பண்ணாங்க. அதை டிஸ்பிளேல வச்சிருக்கோம். ஃபியூச்சர் ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சுரலோட ஹெரிட்டேஜ் எல்லாம் பசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ஒரு மெயின் மோட்டிவ். இப்போலேருந்து காயின் கலெக்ட் பண்ணுறதுக்கு பசங்க ரெடி ஆகணும். அதுக்கு வீட்டில் ஒரு உண்டியலில் வச்சு பார்க்குறப்ப கையில் கிடைக்கிற காயின்ஸ் எல்லாம் பின்னாடி என்ன சிம்பிள்ஸ் இருக்குது, இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு பார்த்து சேவ் பண்ணி வச்சுட்டு வரணும் அப்படின்றத மோட்டிவாக நான் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் காயின்ஸ் இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்கோம். இதை நாங்கள் ஸ்கூலில் கூட பயன்படுத்துகிறோம். இது எதுக்குன்னா மணி கலெக்ஷனில் வச்சு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் பசங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் மூவ்மெண்ட்டாக கையில் எடுத்து பயன்படுத்தி கற்றுக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இதெல்லாம் ஃபேக் ருப்பீஸ் நோட்டஸு. அதை கணக்கு பண்ணி உங்களுக்கு மணி கொடுத்து வாங்குறது எப்படின்னு டைரெக்டாக கற்றுக் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம். ஃபாரின் கரன்சி இதெல்லாம் காயின்ஸ் நிறைய வச்சுருக்கோம். இதில் 27 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யூசஸ் யூரோ காயின். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் யூசஸ் டாலர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் யூரோ யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த கண்ட்ரிஸ் சேர்ந்தவங்கலாம் டாலர் யூஸ் பண்ணுறாங்கன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க குழந்தைங்க. இதில் எந்தெந்த இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சிம்பிள்ஸுக்கு எதை டினோட் பண்ணுதுன்னு இதிலே நாங்கள் மீனிங் எழுதி வச்சுருக்கோம். இதை பார்த்து பசங்க கற்றுக்கிட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆல்பம் கொடுப்போம். இந்த ஆல்பத்தில் இருக்க காயின்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு அதுக்கு மேட்ச் பண்ணுங்கள். இது எந்த ஊர் காயின் கேட்டால் பசங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி இது வந்து இந்த நாட்டு காயின் பேர் சொல்லுவாங்க. இந்த ஃப்ளாகையும் சொல்லி கொடுத்து ஃப்ளாகையும் காயினையும் மேட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃப்ளாகை எடுத்துகிட்டு வந்து ஊருக்கு பேர் கூட மேட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த ப்ளேவே மெத்தடில் பசங்களுக்கு கண்ட்ரிஸோட நேமு அதோட சிம்பிள்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இது பயன்படுது. இங்கே இதில் இந்தியன் கரன்சிஸ் எல்லாம் இப்போ ஸ்டில்லாக என்னென்ன பயன்படுத்திகிட்டு இருக்கோமோ எல்லாமே வச்சுருக்கோம் இதில் லைனாக. இதில் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் வந்த 10 ரூபாய் நோட்டு இதுதான். இதோட ஸ்பெஷல் என்னென்னா 7 லாங்குவேஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரூபாய் நோட்டுகளை பார்த்தீங்கன்னா 13 லாங்குவேஜஸ் இருக்கும். இப்போ ரைட் நோ ஸ்டில் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த 10 rupees நோட்டில் 15 லாங்குவேஜஸ் இருக்கும். இதுதான் இந்த 10 rupeesோட நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வந்த 1000 rupees நோட் அதோட ஸ்பெசிமன் லேமினேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இந்தியாவில் வந்த ஃபஸ்ட்டு 1000 rupees நோட். இந்த சைஸில் தான் இதில் பெருசாக தான் இது இருக்கும். 10,000 rupeesம் இந்தியாவில் இருந்திருக்கு. அந்த காலத்தில் அது 1 லட்சம் ரூபாய் மதிப்பு, அதாவது ஒரு பவுன் வந்து 73 ரூபாய் விற்றுது. இந்த 10,000 ரூபாய் ஒரு நோட்டு இருந்துச்சுன்னா 1 கிலோ தங்கம் நம்ம வாங்கியிருக்க முடியும் இன்னைய அந்த ரேட்டுக்கு. அப்போ எவ்வளோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்றது பசங்க தெரிஞ்சுப்பாங்க. பேலன்ஸ் இது எல்லாமே ஃபாரின் கரன்சி நோட், ஆல் ஆர் ஒரிஜினல்.
இதோட வேல்யூ இப்போ ரொம்ப அதிகம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கரன்சி வந்து எவ்வளோ ஹாங்காங் கரன்சி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த பக்கம் வரல வச்சிங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு அந்த வரல தெரியும். அந்த அளவுக்கு அந்த ஒரு கரன்சியை மேக் பண்ணுற டெக்னாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் நம்மளோட இந்தியன் கரன்சி இந்தியன் இதுலேயும் டெக்னாலஜிக்கலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். நம்மளோட தீம் படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் த சஸ்டைனபிள் ஃபியூச்சருக்கு நம்மளோட ஓல்டு காயின்ஸ் எல்லாம் சேவ் பண்ணணும். இதில் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு பண்ணணும். ஏடிஎம் ஒர்க்கிங் மாடல் செஞ்சுருக்கோம். இந்த ஏடிஎம் எதுக்காக ஒர்க்கிங் மாடல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து ஏடிஎம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வீட்டிலையே நம்ம இந்த ஏடிஎம் செஞ்சு பயன்படுத்தணும், அவங்களுக்கு படிப்பில் நாலேஜ் வரணும் அப்படின்றதுக்காக தான் இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த ஏடிஎம் வந்து இப்போ நம்ம மணிஸ்லாம் வந்து இப்போ ரூபாய் நோட்டுக்கெல்லாம் ஏடிஎம்லேருந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இன் ஃபியூச்சர் என்னென்னா வெளிநாடுகளில் நம்மளோட கரன்சி எல்லா ஊர் கரன்சியும் டிஸ்பிளேயில் வரப்போ நம்மளோட கரன்சியை நேமை டச் பண்ணால் நம்ம கரன்சி அந்த நாட்டிலையும் ஏடிஎம்லேருந்து வரணும் அப்படின்றது எங்களோட ஃப்யூச்சர் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டாக எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த கலெக்ஷனோட மெயின் மோட்டிவ் என்னன்னா எல்லாரும் காயின் அண்ட் கரன்சியை கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. நம்மளோட பாரம்பரியத்தை நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இதோட மெயின் மோட்டிவ். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முத்தமிழ் செல்வன். தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஐயம்பாளையத்தில் பட்டதாரி அறிவியல் ஆசிரியராக பணியாற்றுகிறேன். என்னுடைய இந்த ப்ராஜெக்டுடைய பெயர் அனிமல் ப்ரொடெக்ஷன் இன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. விவசாயம் இல்லாத நம்மளுடைய வாழ்க்கை இல்லை. எந்த நிலைக்கு போனாலும் விவசாயம் வேணும். விவசாயம் செய்வரோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு, விவசாயம் செய்யக்கூடிய நிலங்களினுடைய அளவும் குறைஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு கம்மியான நிலத்தில் அதிக மகசூல் பெறுவது எப்படி, இருக்கக்கூடிய மகசூலும் பாதிக்கப்படுது. அதை நம்ம எப்படி தடுக்கலாம்? பேப்பரில் நிறைய படிக்கிறோம், யானைகளால் பயிர்ச்சேதம், வயல் பாதிப்பு, மகசூல் அழிப்பு அப்படின்னு பார்க்குறோம். இதுபோல் வைல்ட் அனிமல்ஸ் வன விலங்குகளாலும் இதர விலங்குகள் மற்றும் பறவைகளாலும் நம்மளுடைய விவசாய பொருள்களினுடைய மகசூல் பாதிக்கப்படுது. இதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்றத இந்த ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு சின்ன ஒரு வயல்வெளி. இதில் வந்து ஒரு டவரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த டவர் வந்து அல்ட்ராசானிக் சென்சார். இந்த அல்ட்ராசானிக் சென்சாரில் ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, ஒரு ரிசீவர் இருக்குது. இது டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு புதிய பொருள் வருதா அப்படின்றத டிடெக்ட் பண்ணி ஒரு சவுண்டு கொடுக்கும். அதே நேரத்தில் லைட்டும் எரியும். இது அந்த காலத்தில் ட்ரம் அடித்து சவுண்டு கொடுக்கறது, தீப்பந்தம் பிடிக்கிறது, இந்த கான்செப்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணினது தான். இப்போ இது ஒரு வயல்வெளியில் ஒரு விலங்கு வருது அப்படின்னா இப்போ பசர்ஸ்லேருந்து சவுண்டு வருது, ரெட் அலர்ட் வருது. அப்போ வந்து அந்த விலங்கு இந்த சவுண்டு வருது, ஒரு வெளிச்சம் வருது அப்படிங்கும் பொழுது இந்த வயல்வெளிக்குள்ளே வராமல் அதை விட்டு ஒதுங்கி போயிடும். இதனால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. என்ன நன்மைகள் அப்படின்னா, இங்கே நான் இன்வாசிவ், இதில் எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களுமே இதில் நம்ம பயன்படுத்தலை. இதனால் உயிர் சேதம் அப்படின்றது இங்கே இருக்காது. அடுத்தது ரியல் டைம் மானிட்டரிங். ஒரு மனுஷன் உட்காந்து முழு நேரமாக கண்காணிக்க முடியாது. இது ஒரு மிஷின் அப்படின்றதுனால ஒரு டவரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது 180 டிகிரி ஒரு வயலினுடைய சுற்றளவில் எதிரெதிராக 2 வச்சா போதும், அது முழுக்க வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்கிறேன், ஏன்னா இங்கே வந்து மகசூல் பாதிக்கப்படுறதில்லை. அதனால் கிடைக்கக்கூடிய மகசூல் முழு விலையும் நமக்கு கொடுக்குது. அதனால் காஸ்ட் எஃபெக்டிவ். ஸ்கேலபிலிட்டி, எந்த லெவலில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு பெரிய 2 ஏக்கர் 10 ஏக்கர் அல்லது வீட்டு தோட்டம், ஒரு மாடி தோட்டம், எந்த லெவலில் வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது போல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம விலங்குகளால் ஏற்படக்கூடிய மகசூல் சேதத்தை நம்ம தவிர்க்கலாம் எல்லா நிலைகளிலும். நன்றி. என்னுடைய பேர் வந்து தமிழ்கனி. நான் திருவண்ணாமலை மாவட்டம் மேல்பள்ளிப்பட்டு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். ஸோ நான் கொண்டு வந்திருக்கிற ப்ராஜெக்ட் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த உலகம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை காலநிலை மாற்றம். இந்த காலநிலை மாற்றத்தால் தான் இன்றைக்கி நிறைய டிசாஸ்டர், வெள்ளம், அழிவுகள்லாம் நிறைய ஏற்பட்டுருக்கு. ஸோ அது எதனால் ஏற்படுது அப்படின்னா, பொல்யூஷன். எங்கே பார்த்தாலும் நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு ஏற்படுறதுனால இன்றைக்கி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அந்த காலநிலை மாற்றம் ஏற்பட்டுருக்கு. அந்த காலநிலை மாற்றத்திற்கான காரணம் என்னென்னா, அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜு, ஏசின்னு வரக்கூடிய அந்த சிஎஃப்சின்ற குளோரோஃப்ளோரோ கார்பன் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்படுத்தியிருக்கிற இந்த கருவி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிஎஃப்சி கேஸ் இல்லாத ஒரு ஏசியோ இல்லை ஃப்ரிட்ஜோ ரெடி பண்ணுற மாதிரி இங்கே பண்ணியிருக்கோம்.
இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கேஸ் வெளியே வராது. இதனால் நமக்கு காற்று மாசுபாடு அடையாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நகர்ப்புறங்கள் எங்கே பாரு குப்பைகளை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்த்தீங்கன்னாக்கா கொட்டிட்டு எல்லா குப்பைகளும் இப்போ வரும்போது நான் எங்கள் திருவண்ணாமலையில் மலசுத்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிறைய குப்பைகள் கொட்டி கீழே வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இதை அப்புறப்படுத்தாமல் அப்படி இருக்கிறதுனால நிறைய பார்த்தீங்கன்னா சுகாதார சீர்கேடு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த டஸ்ட்பின் ஃபில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தகவல் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு கால் மூலமாகவோ மெசேஜ் மூலமாகவோ போயிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதால எந்த இடத்துல அந்த டஸ்ட்பின் நிரம்பி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்து உடனே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னாக்கா வடிவமைச்சிருக்கு. அதே சமயத்தில் பஸர் சவுண்டு வரும். இந்த டஸ்ட்பின் நிரம்பிடுச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி பஸர் சவுண்டு வரும். இப்போ பஸர் சவுண்டுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அங்கே இருக்கிறவங்களும் என்னடா இது ஹார்ன் அடிச்சுட்டே இருக்குது தொந்தரவாக இருக்க சொல்லிட்டு அந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி உடனே அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால நமக்கு சுற்றுப்புற சுகாதாரமாகவும் இருக்கும், காலநிலை மாற்றத்தையும் தடுக்கலாம் என்பது தான் என்னுடைய கருத்து சார். ஜெகநாதன், பட்டதாரி ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி, கு. லட்சுமிபுரம், தேனி மாவட்டம், தமிழ்நாடு. ஆக்சுவலாக இந்த மிஷினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா டாபிக் டெஃப் மெஷின் யூஸிங் ஐஇடி சைல்டு இன் ரெகுலர் கிளாஸஸ். அதாவது ஒரு காது கேட்காத மாணவர்கள் வந்து வகுப்பறையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வாறு கிளாஸ் எடுப்பது அப்படின்ற பற்றியான ஒரு மிஷின். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காது கேட்காத மாணவர்களுக்கு முதல்ல வந்து அவங்களுக்கு காது கேட்க வைக்கணும். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மிஷின் தான் இந்த மிஷின். அந்த குழந்தைகளுக்கு முதல்ல காது கேட்க வைக்கணும். பட் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸை வந்து அவங்களுக்கு பாடத்தை புரிய வைக்கணும். இப்போ ஒரு காது கேட்காத மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ தனி ஸ்பெஷல் கிளாஸ் ரூம் இருக்கும், ஸ்பெஷல் டீச்சர் இருப்பாங்க. பட் இந்த மிஷினை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் தேவையில்லை, ஸ்பெஷல் டீச்சர் தேவையில்லை. ஆர்டினரி கிளாஸ் ரூமில் ரெகுலர் டீச்சரே வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அந்த பசங்களுக்கு பாடம் புரியும். முதல்ல காது கேட்காத மாணவர்களுக்கு வந்து ஏன் காது கேட்காமல் போகுதுன்னா பிறந்த பெர்த்லேயே காது கேட்காமல் போயிடும். சில நேரம் ஆக்சிடென்ட் ஆனால் காது கேட்காமல் போயிடும். சில நேரம் அந்த ட்ரம்மு பிரேக் ஆனால் காது கேட்காமல் போயிடும். காதை வச்சு குடைவாங்க, அதனால காது கேட்காமல் போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு காது கேட்க வைக்கணும். நம்ம பேசக்கூடிய சவுண்டு வந்து எப்படி அவங்களுக்கு காது கேட்குன்னா நம்ம பேசக்கூடிய சவுண்டு வந்து முதல்ல வைப்ரேட்டாக மாறும். அந்த வைப்ரேஷன் போய் நம்ம ட்ரம்மில் படுறும் பொழுது அந்த ட்ரம் மூலமாக அதிர்வடைஞ்சு நடுக்காதுக்கு போய் நடுக்காதுலேருந்து செரிபுலம் தென் பிரெயின் போய் அந்த பிரெயின் சென்சரை பண்ணி நம்மளுக்கு வந்து காது கேட்க வைக்கும். இந்த மிஷின் என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சவுண்டு வந்து அந்த சவுண்டு முதல்ல வந்து இந்த வைப்ரேஷன் மிஷின் என்ன பண்ணுங்கன்னா வைப்ரேஷனாக மாற்றுது. அந்த வைப்ரேஷன் மூலமாக நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த வைப்ரேஷன் சென்சார் மூலமாக அந்த வைப்ரேஷனை வந்து நம்ம பல்லுலையோ காதுக்கு பின்னாடி உள்ள இந்த எலும்பு மூலமாகவோ நம்ம டச் பண்ணிட்டோம்னா அந்த வைப்ரேஷன் வந்து என்ன பண்ணோம்னா அந்த ஹார்ட் பார்ட்டிக்கல் மூலமாக நடுக்காதுக்கு போய் நடுக்காதுலேருந்து செரிபுலம் தென் பிரெயின் போய் பிரெயின் வந்து நம்ம என்ன சவுண்டு கொடுக்குறோம் அப்படின்றது சென்சரை பண்ணி அவங்களுக்கு காது கேட்க ஆரம்பிச்சிடும். ஐ மீன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாட்டு இருக்குது, இந்த பாட்டை கேட்டோம்னா அவங்களுக்கு காது கேட்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அதே இந்த நம்ம என்ன பாடம் எடுக்கிறோமோ அதை லேப்டாப் மூலமாக போட்டு அந்த குழந்தைங்களுக்கு காது கேட்க வைக்கலாம். நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற விவேகானந்தா ஸ்கூல் சிபிஎஸ்சி ஐயங்குட்டிப்பாளையத்தில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளி அறிவியல் பட்டதாரி ஆசிரியை. இப்போ வந்து இன்றைக்கி வந்து நான் எக்ஸிபிஷனில் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம எல்லா மக்களும் இப்போ எதிர்கொள்கிற ஒரே பெரிய முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா உணவு கலப்படம். நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுலையும் கலப்படம் இருக்குது. அந்த கலப்படத்தை எப்படி நம்ம எளிய முறையில் வீட்டிலேயே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். இந்த கலப்படத்தை வந்து மாணவர்கள் மூலியமாக நம்ம சொல்லும்போது அது இன்னும் நமக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும், மக்களுக்கு அது வந்து எளிதில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாடுலேயுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் எல்லாத்துலேயுமே கலப்பட உணவு இருக்குது. அதில் வந்து என்னென்ன உணவில் எந்தெந்த மாதிரியான கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒரு மாடலாக வச்சுருக்கேன். ரியல் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து காட்ட போகிறேன். ஒரு 35லேருந்து 40 பொருளை வந்து நம்ம வீட்டிலே எப்படி எளிய முறையில் அந்த கலப்படத்தை கண்டுபிடிச்சா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, நம்ம FSSAIக்கு அதை வந்து நம்ம பரிந்துரை பண்ணலாம். அப்படிலாம் பண்ணும்போது அந்த கலப்படத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நம்மளோட நலனை வந்து நம்மளே பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைப்பு. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கிறது வந்து குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ தான் கிடைக்கிது. 250 மில்லிகிராம் வந்து 100 ரூபாய்க்கே கொடுக்குறாங்க. எப்படி இவ்வளோ சீப்பாக கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இது வந்து உண்மையான குங்குமப்பூ கிடையாது. இதை வந்து சோளத்தில் இருக்கிற முடியில வந்து நம்ம கலரிங் ஃபுட் கலர் ஆட் பண்ணி தான் இந்த குங்குமப்பூவை நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ இதில் வந்து நம்ம எப்படி இதை வந்து நம்ம தடுக்கலாம், நம்ம எப்படி இதுலேருந்து பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வந்து நம்ம வாங்கும் போதே பெரிய பெரிய பல்லு பூண்டு தான் நம்ம வந்து பெண்கள் விரும்புவாங்க. இந்த மாதிரி இருக்கிற பூண்டை நம்ம வந்து வாங்கவே கூடாது. இதில் கம்ப்ளீட்டாக கெமிக்கல்ஸ் இருக்குது. இது வந்து சைனா பூண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு பேருக்கு. இதில் வந்து கம்ப்ளீட்டாக கெமிக்கல்ஸ் இருக்குது. இதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா நம்ம நாட்டு பூண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர் இருக்கும். ஆனால் இந்த பூண்டில்
வேர் இருக்காது. அப்போது நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி பூண்டை தவிர்த்துட்டு இந்த மாதிரி பூண்டை வாங்கினா, இந்த வேர் உள்ள பூண்டை நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம உடல்நலையில் நம்மளே நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி வந்து மிளகுல வந்து பப்பாளி விதையை கலக்கிறாங்க, வெல்லம், இந்த வெள்ளத்தில் வந்து சோப் ஸ்டோனை கலக்கிறாங்க, டீ பவுடர் காஃபி பவுடரில் அயன் துகள்களை இரும்பு துகள்களை கலக்கிறாங்க. அது மாதிரி சிகப்பு மிளகாய் தூளில் வந்து நம்ம அதிகமாக விரும்புகிறது சிகப்பு மிளகாய் தூள் தான். அதில் பார்த்திங்கன்னா செங்கல் பவுடர் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நான் சொல்ல வந்திருக்கேன். இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சர்க்கரை, காஃபி டீக்கு போடுற சர்க்கரையில் கண்ணாடி துகள்களை கலக்கிறாங்க. கண்ணாடி துகள்கள் எந்த அளவுக்கு நமக்கு உடல்நலக்கு கெடுதல், அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எளிய முறையில் வாட்டர் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம். ஒரு தண்ணி எடுத்து அந்த சுகரை போட்டு நம்ம கலக்கணும் அப்படின்னா அந்த கண்ணாடி துகள்கள் வந்து அடியில் அப்படியே படிஞ்சிடும். அது மூலியமாக நம்ம வீட்டிலே கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அப்புறம் இந்த கிரீன் பச்சை பட்டாணி அப்படிங்கிறது நம்ம சின்ன மளிகை கடையில் கூட ஒரு பாக்கெட்டில் கிடைக்குது. பச்சை கலரில் நல்லா டார்க்கான பச்சையில் நமக்கு கிடைக்குது. அது வந்து ஃபுல்லாக மேலாசைட் கிரீன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்ஸ் மூலியமாக தான் அதை தடவி நம்மளை ஒரு அட்ராக்ஷன் பண்ணி நம்ம அதை எடுக்கிறாங்க. நம்ம அதுலேருந்து எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஊற வச்ச பட்டாணி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பட்டாணி நமக்கு ஒரு காயாகவே கிடைக்குது, அந்த பட்டாணி நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இயற்கையான உணவை நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செயற்கை உணவை தவிர்த்தா நம்ம வந்து நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம்.